7 நட்சத்திரங்களும் முருகனை ஒரு சேர நீங்க பூஜை பண்ணின ஒரு ஸ்தலத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? 1200 வருடம் பழமையான கோவில். முருகனே காட்சி தந்து இந்த ஊர்ல இந்த மலையில நான் சுயம்பு மூர்த்தியா இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நாகம் வந்து வழிகாட்டி முருகனுக்கு மேல நாகம் இருக்கிற ஒரே கோவில் இந்த கோவில் தான். பொதுவா சிவலிங்கத்தை தான் வந்து சர்ப்பம் வந்து பூஜை பண்ணின வரலாறு இருக்கு. இந்த ஊர்ல நம்ம வந்து சர்ப்பம் வந்து முருகனுக்கு வந்து பூஜை பண்ணி சர்ப்பம் தான் வழிகாட்டியா இருந்திருக்கு. அதனால முருகனுக்கு பின்னாடி இங்க சர்ப்பம் ஒண்ணு இருக்கும். திரு அண்ணாமலை யாராச்சும் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஊருக்கு போகாம வந்துராதீங்க. இது எங்கேயும் இல்ல. திரு அண்ணாமலை ரொம்ப பக்கத்துல வில்வாரணி அப்படிங்கிற ஊர்ல நட்சத்திரகிரி மலை, அதாவது நட்சத்திர மலை அப்படிங்கிறதுல இடத்துல தான் வந்து நம்ம முருகப்பெருமார் இருக்காரு சர்ப்பமோட. இந்த முருகப்பெருமார் 1200 வருடம் வந்து பழமையான முருகர். இங்க சந்திர புஷ்கரணி தீர்த்தம் இருக்கு. இங்க இருக்கிற முருகப்பெருமார் மட்டும் உங்களை பார்த்துட்டாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். பொதுவா இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது அனுகிரக ஸ்தலம். அதாவது இங்க நீங்க கோயிலுக்கு போயிட்டாலே வந்து உங்களுக்கு அனுகிரகத்தை வந்து முருகர் வந்து வாரி வழங்கிடுவார் அப்படிங்கிறது வரலாறுகள் சொல்றாங்க. மறக்காம முடிஞ்சா நீங்க திருவண்ணாமலை போற மாதிரி இருந்தா இந்த முருகரை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவனாலேயே தோற்றுவித்த ஸ்தலம் இல்லையா? அதனால தான் சொல்றேன். இது எங்களுடைய வாத்தியார் ஸ்ரீ வெங்கட்ராமன் கொடுத்தது. எதுவும் என்னுடையதல்ல. அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சல. நன்றி. ஓம்.